ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து என்ன சொல்றேன்னா, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த காரியத்தில் உங்கள் சரீர பலவீனத்தினால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தில் சௌக்கியம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் வியாதியினால, ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் வர பண்ண போகிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று. அப்படின்னா உன்னை வியாதியிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர். தேவப்பிள்ளைகளே, ஒன்று தெரியுமா? நம் பலவீனத்தோடு, நம்ம வியாதியோடு, நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. ஆண்டவர் நம்ம எப்படி வைக்க விரும்புகிறா? சௌக்கியமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். உங்கள் சரீரத்தில் மாத்திரம் இல்லைங்க தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மாவிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படின்னு எங்கள் பலனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சௌக்கியத்தை ஆரோக்கியம் வர பண்ணி உங்களை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சரீர பலவீனத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க தேவ பிள்ளைகளே? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க பிரதர், அவ்வளோதான், நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ, எப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை இனி வாழ்நாளெல்லாம் இதுக்கு நான் மெடிசன் எடுக்கணும், கலங்கி கொண்டிருக்கீங்களா? இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன், கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவ பிள்ளைகளை, பயப்படாதீங்க. அன்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி நம்மளை குணமாக்கி அடுத்து என்ன செய்யறா? உங்களுக்கு சத்தியத்தையும் சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். ஆமென். ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா நம்ம சமாதானமே போயிடுதில்ல, நம்ம பயம் வந்துடுது. அடுத்து நம்ம வாழ்க்கை என்னென்னாகும், குடும்பம் என்ன ஆகும், பிள்ளைங்க என்ன ஆகும், பல காரியங்களை யோசிக்கிறோம் இல்லைம்மா? நம்ம இருதயத்தில் அந்த சமாதானம் போய் நம்ம இருதயத்தில் மரண பயம் ஆண்டு கொள்ளுகிறது அல்லவா? தேவ பிள்ளைகளை, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு குணமாக்கி உங்களை சமாதானத்தை கட்டளிடுவேன். அல்லேலூயா. ஆமென். உனக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த நான் சொல்லுகிறேன். சத்தியம் யார்? இயேசு தானே. அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவாரா? அப்போ நீங்க ஒருவேளை வியாதியோடு இன்றைக்கு நீ இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்க போகிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். இதை நம்புறீங்களா தேவப்பிள்ளை? இன்றைக்கு இதை நம்புங்க, நிச்சயமா ஆண்டவர்களை சுகமாக்குவார். இப்போ உங்களுக்காக சில நிமிஷங்கள் நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, மக்க நன்றி சொல்கிறப்பா. யார் யார் மரண பயத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, யார் யார் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா, ஆரோக்கியம் கிடைக்காதா, கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால் இப்போது உங்க சுகமாக்குற வல்லமை இறங்கட்டுங்கப்பா. மரண பயங்கள் விலகட்டுங்கப்பா. தேவ சமாதான இருதயத்தை ஆளுகை செய்யட்டுங்கப்பா. ஆண்டவரே, உச்ச தலைமுதல் உள்ளம் கால் மட்டுமாய் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது கிரானிக் டிசீஸாக இருந்தாலும், ஆண்டவரே, அது உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் சுகமாக்கிட்டீங்க, காய் ஸ்தோத்திரம். அவருடைய தழுமுள்ள கரங்களாக குணமானீங்க சொன்ன போல நீங்கள் குணமாக்கிட்டு காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துகளும் கிருபை கோப்ப கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். அவர் உங்களை குணமாக்கிட்டார். தைரியமாக போங்க. God bless you.